திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் சுமார் 14,000 மாற்றுத்திறனாளிகள் நேரடி நியமனம் செய்யப்படுவதற்கான சட்ட முன்வடிவுகளை நம்முடைய முதல்வர், தமிழக முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, இன்னும் உள்ளாட்சி அமைப்புகளிலே, கிராம பஞ்சாயத்துகளிலே நேரடியாக நியமிக்கப்படுகிற மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருந்து வந்தது. அது இப்பொழுது சீர்திருத்தம் செய்யப்படுவதற்காக சட்டப்பேரவையிலே சட்ட முன்வடிவை நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வரும் நாட்களிலே அது சட்டமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. அப்படி நிறைவேற்றப்படும் பொழுது இதுவரையிலும் இப்படிப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 35 பேர்தான் மாற்றுத்திறனாளிகளாக இருக்க முடியும். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் 650 பேர் அதிலே நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும், மட்டுமல்ல இதன் மூலமாக இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் 14,000க்கும் அதிகமான சுமார் 14,000 மாற்றுத்திறனாளிகள் வரும் நாட்களிலே நேரடியாக உறுப்பினர்களாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் மாற்றுத்திறனாளிகளினுடைய பாதுகாப்பிற்காக, அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நாம் கடந்த நாட்களிலே ஜெபித்தோம். கர்த்தர் கிருபை கூர்ந்து மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை கர்த்தர் வரும்படியாக அதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மட்டுமல்ல, தேவையுள்ளவர்கள், தகுதியானவர்கள் சரியாக பட்சபாதமின்றி இதில் நியமிக்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தமிழக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் 14,000 மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுவதற்கான 2 சட்ட முன்வடிவுகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும், 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும், 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும், மாவட்ட ஊராட்சிகளிலும் 37 மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும், அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லாம் எதிரொலிக்கும் என்றும் முதல்வர் கூறியிருக்கிறார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் துறைக்காக இந்த நிதியாண்டில் ரூபாய் 1,432 கோடியாக, அதாவது 2 மடங்காக நிதியை உயர்த்தி இருக்கிறோம் என்று அந்த அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டு அதற்காக ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். தேசத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவும், அதே போல ஆளுகையிலும் அவர்கள் பங்கெடுக்கவும் கர்த்தர் கிருபை தர வரும் நாட்களிலே கர்த்தர் இதை சரியாக செயல்படுத்த ஞானமுள்ள அதிகாரிகளை கொடுத்து தேவையானவர்கள், தகுதியானவர்கள் அதிலே சரியாக நியமிக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழக சட்டப்பேரவையிலே எங்களுடைய முதல்வர் அறிவித்திருக்கிற ஆண்டவரே இந்த நல்ல அறிக்கைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்டு ஆண்டவரே 14,000 உறுப்பினர்கள் நேரடியாக ஆண்டவரே உள்ளாட்சி அமைப்புகளில் நியமிக்கப்பட சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது சரியாக செயல்படுத்தப்பட எந்த பட்சபாதமின்றி தேவையுள்ளவர்கள், தகுதியானவர்கள் சரியாக நியமிக்கப்பட ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த ஆண்டவரே தகப்பனே பண விஷயத்தில் எந்த ஒரு முறைகேடும் நடைபெறாதபடி அதை அந்த நிதியை சரியாக ஒதுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.